நெக்ஸ்ட் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் தீபா அருளாளன். இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, கும்பத்தில் 4 கிரகங்கள். அதே மாதிரி பார்த்திங்கன்னா மீனத்தில் சுக்கிர பகவான் உச்சம் பெற்று அமர்றார். இந்த 5 கிரகங்களும் கண்டிப்பாக 12 ராசிகளோட வாழ்க்கையிலையும் ஒரு விதமான இம்பேக்டை ஏற்படுத்த தான் போகுது. நிறைய ராசிகளுக்கு நல்ல இம்பேக்ட் அப்படின்றத ஏற்படுத்த தான் போகுது. அம்மா நல்ல இம்பேக்ட்னா எப்படிம்மா, நாங்கள் பெரிய ஆள் ஆகிடுவோமா, சட்டுன்னு பெரிய ஆள் ஆகிடுவோமா அப்படின்னு கேட்டால், அப்படி அந்த அளவுக்கு நம்ம சினிமாலாம் பார்ப்போம் பார்த்தீங்களா, ஒரே பாட்டில் பெரிய ஆள் ஆகிடுவாங்க. அந்த மாதிரியெல்லாம் எதிர்பார்க்கக்கூடாது. பட் இருந்தாலும் ஒரு சிலருக்கு இவ்வளோ நல்ல இம்பேக்ட், ஒரு சிலருக்கு இவ்வளோ நல்ல இம்பேக்ட், ஒரு சிலருக்கு இவ்வளோ நல்ல இம்பேக்ட் கண்டிப்பாக வரதான் போகுது. உங்கள் ராசிக்கு என்னென்ன மாதிரி நல்ல இம்பேக்ட் வரப்போகுது. நல்ல இம்பேக்ட் வருது அப்படின்னாலும் சில விஷயங்களில் நம்ம உஷாராக இருக்கணும். அந்த நல்லதை முழுசும் அனுபவிக்கிறதுக்கு அந்த மாதிரி எந்தெந்த விஷயங்களில் நீங்கள் உஷாராக இருக்கணும். நேரத்தை வீண் பண்ணாமல் சட்டுன்னு உங்களுக்கான பலனை பார்த்துடலாம் வாங்க. துளாராசி அன்பர்கள், உங்களுக்கு கும்பத்தில் 4 கிரகங்கள் சேர்க்கை. கும்பம் உங்களுக்கு என்ன பாவம்? 5ஆம் பாவம். 5ஆம் பாவம் அப்படின்றது என்ன சொல்லுவாங்க? பூர்வ புண்ணியஸ்தானம், புத்திரஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க. பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானத்தில் முதல்ல ராகு பகவான் இருக்கார். பூர்வீக சொத்து பத்து நிறைய இருக்குமா, ஆனால் எங்களுக்கு தெரியவே தெரியாது. எங்கள் அம்மா சொல்லுவாங்க, அப்பா பணக்கார வீட்டு பையன், லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறதுனால வீட்டை விட்டு துரத்திட்டாங்கப்பா, நாங்கள் இப்போ கஷ்டப்படுறோம் அப்படின்னு அம்மா சொல்ல கேள்விப்பட்டிருக்கேன். பெருசாக தெரியாது. இப்போ அம்மாவுக்கும் வயசாகி போச்சு, எனக்கே வயசாகிடுச்சுங்க, 37 38 வயசாகுது. எனக்கு அப்படி ஒன்றும் விஷயம் தெரியாது, அது அப்படியே கம்முன்னு இருந்தோம். ஆனால் இப்போ பாருங்கள், எங்கள் அத்தை வந்தாங்க அன்றைக்கி, கையெழுத்து போடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாக்குமெண்ட் கொண்டாந்து கொடுக்குறாங்க. அமௌண்ட்டு நிறைய கொடுக்குறாங்க. எப்போ நீ டாக்குமெண்ட் போடு அப்படின்னு, டாக்குமெண்ட்டில் கையெழுத்து போடு அப்படின்னு. அப்புறம் அதை வாங்கி பார்த்து, சரிங்க அத்தை நான் யோசித்து சொல்கிறேன்னு சொல்லிட்டு அனுப்பிச்சிட்டேன். அப்புறம் அதை வாங்கி பார்த்து விசாரித்தா அது பல கோடி போகும். எனக்கு கொஞ்சமாக கொடுத்து ஏமாற்ற பார்க்குறாங்க. நான் அது சார்ந்து ஆக்ஷன் எடுக்கிறேன். எனக்கு மத்தியஸ்தர்களை வைக்கிற அந்த ஊரில் 4 பெரியாரங்களை போய் பார்க்குறேன். எனக்கு இந்த ப்ராப்பர்ட்டியில் எங்கள் அப்பாவுக்கு உரிமை இருக்குது, எங்கள் அப்பாவுக்கான காசு நீங்கள் கொடுக்கணும், எனக்கு நான் வாரிசு இருக்கேன், எனக்கான காசு கொடுக்கணும் அப்படின்னு நான் கேட்குறதுக்கு இந்த காலகட்டம் அதை பார்த்திங்கன்னா ராகு பகவான் எனக்கு காமிச்சு கொடுத்துட்டாரு அப்படின்ற ஒரு அமைப்பு. இப்படி தெரியாதவங்களுக்கு தெரிய வரும், உங்களுக்கு வசதி வாய்ப்பு இருக்குது, சொத்து பத்து இருக்குது அப்படின்னு. சரி, ஆல்ரெடி பூர்வீகத்தில் சொத்து பத்து எல்லாம் எனக்கு கொடுத்துட்டாங்க. அது கோர்ட்டு கேஸ் அப்படின்ற மாதிரி ஓடிட்டுருக்கு. ஜட்ஜ்மெண்ட் இப்போ ஃபேவராக வருமா அப்படின்னா நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணணும். மத்தியஸ்தர்களை வச்சு பஞ்சாயத்து பண்ணிக்கலாமா அப்படின்னு அனலைஸ் பண்ணிவிட்டு மத்தியஸ்தர்களை வைக்கணும். பிள்ளைங்க இருக்காங்க அப்படின்னா பிள்ளைங்களை ஃபாரினுக்கு படிக்க அனுப்புறதுக்கு நம்ம ஒரு பெரிய பல்க் அமௌண்ட், நம்ம பூர்வீக சொத்தை வியாபாரம் பண்ணி பிள்ளைங்களை ஃபாரினுக்கு படிக்க அனுப்புறதுக்கான பிராப்தம். நாங்கள் ரொம்ப இளம் வயசு தோலாங்க. வாழ்க்கையில் பெண்கள், ஆப்போசிட் ஜெண்டர்ஸ், நீங்கள் ஆண்களாக இருந்தால் பெண்கள், பெண்களாக இருந்தால் ஆண்கள் உங்கள் வாழ்க்கையில் வரத்துக்கான பிராப்தம், காதல், ரிலேஷன்ஷிப்பு இப்படின்ற விஷயம் நம்மளுக்கு போகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. அது நீங்கள் பார்த்திங்கன்னா அனலைஸ் பண்ணணும். நல்ல லவ்வா அப்படின்னு அந்த பார்ட்னர் நல்லவங்களா அப்படி அனலைஸ் பண்ணிவிட்டு அந்த ரிலேஷன்ஷிப்பில் போகிறது நல்லது. குழந்தைங்க நம்ம சொல் பேச்சு பெருசாக கேட்க மாட்டாங்க. அடித்து திருத்தி என் குழந்தைங்கள நான் சொல் பேச்சு கேட்க வைப்பேன் அப்படின்னா கோபத்தை தாபத்தை கண்ட்ரோல் பண்ணிவிட்டு நட்பாக இருந்து பிள்ளைங்களை திருத்துறதுக்கு வழி பாருங்கள். அட்வைஸ் மட்டும் பிள்ளைங்களுக்கு பண்ணவே பண்ணாதீங்க. அட்வைஸ் இந்த காலத்து பிள்ளைங்களுக்கு சுத்தமாக பிடிக்காது, புரியுதுங்களா? ஸோ இந்த மாதிரி விஷயத்தில் கவனம் அப்படின்றது வச்சுக்கோங்க. அடுத்து 5ல் சூரியன், மார்ச் மாதம் 15ஆம் தேதி வரைக்கும் 5ல் சூரியன். நான் என்னோட பூர்வீக அப்பா வழி சொத்தை வியாபாரம் பண்ணி பிள்ளைக்கு படிப்புக்கு செலவு பண்ணுறேன், மெடிக்கல் சீட்டை வாங்க பிளான் பண்ணுறேன், அந்த மாதிரி ஒரு அமைப்பு, புரியுதுங்களா? சரி, அடுத்து மார்ச் மாதம் 15ஆம் தேதிக்கு அப்புறம் சூரியன் மீனத்துக்கு போகிறான். மீனம் உங்களுக்கு என்ன பாவம்? 6ஆம் பாவம். ருணரோக சத்ருஸ்தானத்தில் சூரியன். நிறைய பேருக்கு கண் சார்ந்த பிரச்சனை, இருதயம் சார்ந்த பிரச்சனை, அதே மாதிரி தலைவலி, மைக்ரைன் இதெல்லாம் வர்றதுக்கான வழியும் வாய்ப்பும் உண்டு. அப்பா பார்த்திங்கன்னா அப்பானோட ஒரு ஆரோக்கியத்துக்காக நம்ம கொஞ்சம் கடன் வாங்கி செலவு பண்ணுறதுக்கான பிராப்தம். ஆல்ரெடி இருக்கிற கடனை அடைக்கணும்னு பிளான் பண்ணுங்க. அப்பா சப்போர்ட்டிவாக இருந்தார், அப்பா காசு பணம் கொடுத்தாரு, அதை வாங்கி நான் பார்த்திங்கன்னா கடனை அடைச்சிட்டேன், அப்படி ஒரு பிராப்தமும் உண்டு. சரி, அதுக்கு அடுத்து பாருங்கள், 5ஆம் பாவத்தில் செவ்வாய். பூர்வீக சொத்து விஷயமாக அண்ணன் தம்பிங்களுக்குள்ளே தகராறு பண்ணி போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு கோர்ட்டுக்கு போயிட்டு நம்ம பார்த்திங்கன்னா அந்த சொத்தை மத்தியஸ்தர்களை வச்சு பஞ்சாயத்து பண்ணுறதுக்கான பிராப்தம். நேச்சுரலாக அப்படியே வருமா? வராது. அந்த சொத்து குறித்து தகராறு இல்லைங்க. பூர்வீக சொத்துலாம் ஆல்ரெடி இருக்குங்க. இந்த காலகட்டம் என்ன ஆகும்? பக்கத்து நிலத்துக்காரன் நம்ம ரொம்ப நாள் போய் பார்க்காம இருப்போம், இல்லை பார்ப்போம், நம்ம சரியாக கவனிச்சிருக்க மாட்டோம். இப்போ நிறைய பாருங்கள், இந்த லேண்ட் ஆக்கியூபை பண்ணுறது அப்படின்றது ரொம்ப நிறைய பேர் கிளம்பி இருக்காங்க, சும்மா இருக்க இதை பிடிச்சிக்கிறதுக்கு. நம்ம ஒரு 6 வருஷம் போய் பார்க்கவே இல்லைன்னா எந்த தான் அப்படின்னு சொல்லிட்டு பெருசாக போர்டு போட்டு உட்காந்துடுறானுங்க. அந்த மாதிரி நிறைய பேர் ஏமாந்தவங்கள நான் பார்த்துருக்கேன். நிறைய பேர் ஆக்கிரமிப்பு அப்படின்னு பெரிய ஆளுங்களாக இருப்பாங்க,
கட்சியில் அதில் பெரிய ஆளுங்களாக இருப்பாங்க, பக்கத்தில் அப்பாவி மக்களோட இடத்த பிடிச்சிப்பானுங்க. நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது, அவங்களுக்கு சொல்வாக்கம் இருக்கும், செல்வாக்கம் இருக்கும், நமக்கு ஒன்றும் இருக்காது. அந்த மாதிரி நிறைய வரதுக்கான வாய்ப்பு அப்படின்றது உண்டு. கவனம் தேவை, ரொம்ப சிம்பிள், கவனமாக இருந்துக்கோங்க சரிங்களா. அதுக்கடுத்து புதன் இருக்கார் 5ஆம் பாவத்தில். குழந்தைங்களை எப்படி டேக்கிள் பண்ணுறது அப்படின்ற புது புது யுக்திகளை நம்ம யோசிப்போம். அந்த யுக்திகள் வழியாக குழந்தைங்களை டேக்கிள் பண்ணுவோம். நல்லபடியாக பேசியே ராஜா கண்ணே என் செல்லம் உன்ன மாதிரி உண்டா அப்படின்னு பேசியே பிள்ளைங்களை நம்ம வழி கொண்டு வரதுக்கான வாய்ப்பு உண்டு. அப்படி பேசினா மட்டும்தான் பிள்ளைங்க நம்ம வழிக்கு வரும், இல்லைன்னா அதுங்க வழி தனி வழி அப்படின்ற மாதிரி போயிடும். இதெல்லாம் கவனம் வச்சுக்கோங்க சரி. அதுக்கப்புறம் மீனத்தில் வந்து பார்த்திங்கன்னா சுக்கிர பகவான் உச்சம் பெற்று அமர்ந்திருக்கார். இந்த மீனத்தில் இருக்க சுக்கிர பகவான் உங்களுக்கு என்ன பாவம்? 6ஆம் பாவம். கடன் இல்லாத, நோய் இல்லாத, எதிரி இல்லாத வாழ்க்கையை உங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு அவன் கங்கணம் கட்டின்னு இருக்கான். ஆக கடனை அடைக்கணும். நீங்கள் கொஞ்சம் பிளான் பண்ணுறீங்க, சொத்து ஏதாவது ஒரு சொத்து இருக்குது அப்படின்னா அதை வியாபாரம் பண்ணி கடனை அடைக்கலான்னு பிளான் பண்ணிங்க அப்படின்னா சூப்பராக கடன் அடைஞ்சிடுங்க. அதே மாதிரி நிறைய பேர் பெண்களாக இருக்கீங்க, துளராசி பெண்களாக இருக்கீங்கன்னா கர்ப்பப்பை சார்ந்த பிரச்சனைகள் இருக்குது. ஆண்களாக இருக்குன்னா யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் இருக்குது. இந்த மாதிரி பிறப்புறுப்பு சார்ந்த பிரச்சனைகள் இருக்குன்னா அதுலேருந்து வெளியே வரத்துக்கான வாய்ப்பும் உண்டு. நீங்கள் கடனை அடைக்கிறதுக்கு, உங்கள் நோயிலேருந்து வெளியே வரத்துக்கு பெண்களால் ஒரு சப்போர்ட், அது வந்து பார்த்திங்கன்னா தோழியாக இருக்கலாம், இல்லைனா உறவாக இருக்கலாம். பெண்களால் ஒரு ஆதாயம், அவங்க உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்து உங்களுக்கு எல்லா விதத்துலேயும் உங்களை வந்து மேன்மைப்படுத்துறதுக்கு அவங்களே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபஸ்ட் ஒரு பர்சனாக இருப்பாங்க, ஹெல்பிங் ஹேண்டாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். வாழ்த்துக்கள். இப்போ நான் சொல்லி இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ராசிக்கான கோச்சார பலன் 50% இது சாலிடாக நடந்தே தீரும். உங்கள் சுய ஜாதகத்தில் வந்து பாருங்கள் தசநாதன் என்ன தசை நடக்குது, தசநாதன் சுய ஜாதகத்தில் என்ன பாவத்தில் அமர்ந்திருக்கான். சுய ஜாதகத்துக்கு இப்போ ஒரு உதாரணத்துக்கு நீங்கள் மேஷம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ என்ன தசை நடக்குது, அந்த தசநாதன் உங்களுக்கு எத்தனாம் பாவத்தினோட அதிபதியாக வரான். வீடு கொடுத்தவன் நல்லா இருக்கானா, நட்சத்திர சாரம் வாங்கினவன் நல்லா இருக்கானா, அதே மாதிரி சுபனோட பார்வை இருக்கா, அசுபனோட பார்வை இருக்கா, இது அத்தனையும் கால்குலேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது எல்லாமே சூப்பராக இருக்குங்க. கடைசி தசநாதன் நல்லா இருக்கான் அப்படின்னா இந்த பலன் 100க்கு 100% உங்களுக்கு நடக்கும். தசநாதன் ஆவரேஜாக இருக்காங்க 50% நடக்கும். புரியுதுங்களா? சரி, இப்போ இந்த பதிவை பார்த்துட்ருக்கோங்க. வாழ்க்கையில் பல முக்கியமான விஷயங்களை முடிவெடுக்கும் தருணத்தில் நாங்கள் இருக்கோமா. வீடு கட்டலான் இருக்கோம், பிள்ளைங்களுக்கு ரொம்ப வயசாச்சு, திருமணம் கைகூடி வரவே இல்லை, திருமணம் நடக்குமா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறோம். வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகலான்னு பிளான் பண்ணுறோம், போகலாமா வேணாமா. ஆல்ரெடி ஒரு முறை போயிட்டு திரும்பி வந்துட்டோம், அங்கே எங்களால் வேலை செய்ய முடியல. வீடு கட்டுறதுக்கான வழியும் வாய்ப்பும் இருக்கா. எத்தனையோ முறை வீடு கட்டுறதுக்கு பிளான் பண்ணோம், அது வந்து நடக்கிறதுக்கான எந்தவித அறிகுறியும் தெரியல. இப்படி பல விஷயங்கள், பல கேள்விகள் ஒவ்வொரு மனுஷங்களுக்கும் இருக்க தான் செய்யும். அந்த மாதிரி உங்களோட பல கேள்விகளுக்கு தீர்வு எது அப்படின்னா உங்கள் சுய ஜாதகம். உங்கள் சுய ஜாதகத்தை பார்க்கணும், ஒரு டீட்டெயில்டு அனாலிசிஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்க, என்கிட்ட பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா நான் பேசிகிட்டு இருக்கும்போது என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்பாங்க. அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்கலாம். தேங்க்யூ.